தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமான கட்சி அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற கட்சியிலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்சியாக அந்த கட்சி வந்துட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் தான் 8% வாக்குகளையும் பெற்றிருக்கு மக்களின் அடிப்படையில். தற்போது தேர்தல் அறிக்கையை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் வெளியிட்டிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சி தேர்தல் அறிக்கையும் இலவசங்களை மையப்படுத்தும் போது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வியாக இருந்தது. அந்த வகையில் அந்த கேள்விக்கு விடை கொடுக்கும் வகையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கையை சீமான் வெளியிட்டிருக்காரு. சொன்ன மாதிரியே வித்தியாசமான ஒரு தேர்தல் அறிக்கை தான். முதல் தேர்தல் அறிக்கை பார்த்திங்கன்னா 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாநிலங்களுக்கு ஒரு தலைநகரம் தான் இருக்கும். ஆனால் சீமான் அறிவிச்சதில் பார்த்திங்கன்னா 5 தலைநகரம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. முதல்ல பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி. இதில் சென்னையை தொழில்நுட்ப நகரமாகவும், கோவையை வர்த்தக தலைநகரமாகவும், மதுரை தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு கலை நகரமாகவும், கன்னியாகுமரியை தமிழர் மெய்வியல் நகரமாகவும் மாற்றுவதற்கு, திருச்சியை நிர்வாக தலைநகரம் மாற்றுவதற்கும் திட்டமிட்டிருக்காரு. அற்புதமாக இருக்குது இல்லையா? ஒரு அருமையான திட்டம் தான். செயல்பாட்டுக்கு வந்தால் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா பாராட்டப்படும் எல்லாராலையும். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இதில் கொண்டு வராங்க. ஏன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைஞ்சது தான். தமிழர்கள் மட்டும் கிடையாது, நிர்வாகம், தொழில், மெய்வியல் எல்லாம் அடக்கியது. ஸோ தனித்தனி தலைவராக்கி அதை சிறப்பு பண்ணும்போது அதுக்கான வளர்ச்சியை எட்டப்படும்ங்கிறது உறுதி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்காக தனி தொகுதிகள் உருவாக்கப்படும். பெண்கள் போட்டியிடுவதற்காக, பெண்கள் மட்டுமே போட்டியிடுவதற்கான ஒரு தொகுதியை உருவாக்குவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்புறம் தண்ணீர். இப்போ தண்ணீர் எங்கே பார்த்தாலும் 30 ரூபா தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க, 40 ரூபா வைக்கிறாங்கன்னு. தண்ணி விலை கொடுத்து வாங்குறது இல்லையா? தண்ணியை விலை கொடுத்து யாரும் வாங்கக்கூடாது. தண்ணி பொதுவாக இருக்கணும், தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கணும், இலவசமாக கிடைக்கணும், எப்போதும் கிடைக்கணும். அதுக்கான நிலையை உருவாக்கணும். ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த வரைக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல்னு சொல்லி வந்திருக்கோம். அதனால் தண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிற அளவுக்கு தண்ணியை பொதுப்பட்டியில் கொண்டாந்து கடைகளில் விற்பதற்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் விட்டிருக்காரு. ஸோ பல திட்டங்கள் இருக்கல, நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் அறிக்கை தான் சீமான் கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க, கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.